போறப்ப இந்த மக்கள் எப்படி சிக்கல்களை சமாளிச்சிருக்காங்க. இன்னைக்கு சொன்னாங்க நேஷனல் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் அத்தாரிட்டி. இது ஆரம்பிச்ச காரணம் ஒடிசால சூப்பர் சைக்ளோன், அங்க இறந்த லட்சக்கணக்கான மக்கள். அந்த நிகழ்வுல நானும் பங்கேற்று நிறைய உயிர்களை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைக்கு வந்தது. அப்ப பாக்குறப்ப நேஷனல் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் அத்தாரிட்டி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சூப்பர் சைக்ளோன் காரணம்னா, தமிழ் மக்கள் இந்த அளவுக்கு ஒரு கடல் கோரிலையும் ஒரு பருவநிலை மாற்றத்தையும் சமாளிச்சுட்டாங்கன்னா காலகாலமா இவங்க அனுபவிச்ச பல சிக்கல்கள் பாக்குறப்ப நம்ம சொல்லுவோம், ஒரு கடல் பொங்குச்சுன்னா அதுக்காக கல் கொட்டுறாங்க. இப்ப ஆனா நம்ம அந்த நேரத்துல கடல்ல கல் வெட்ட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, ஆறுல சுத்தமா வச்சிருப்பாங்க. பொங்கி வர கடல் வழியா ஆறுகள் வழியா உள்வாங்கி கடலை ஆத்தி வெளியே அனுப்புவாங்க. இதுக்கு யூஷியல் எஸ்டோரியன்னு சொல்லுவாங்க. இப்ப இதெல்லாம் ரொம்ப அழகா நம்மகிட்ட இருந்திருக்கு. அதே மாதிரி கடல்ல எங்க அலை பொங்குதோ அந்த இடத்துல கல்லை கொட்டி அந்த அலையை ஆறுக்கு திருப்பி விடுவாங்க. இதெல்லாம் ட்ரெடிஷனல் நாலேஜ். இந்த மக்கள் பல தடவை கடல் கோளை பார்த்தவங்க, பல தடவை பஞ்சங்களை பார்த்தவங்க, பல தடவை மிகப்பெரிய சூறாவளிகளை பார்த்தவங்க. இந்த மக்களுக்கு எங்க அலையாட்சி காடுகள் நடணும், எங்க மரங்கள் நடணும், எங்க காடுகள் வைக்கணும், எப்படி மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலையை மையமா வச்சு இவங்க கடலை அணுகுனாங்கன்றதுலாம் மிகப்பெரிய ஒரு திறன். அப்ப இந்த திறன், அதாவது இந்த டிசாஸ்டர் மிட்டிகேஷன் அத்தாரிட்டின்றது இப்ப அண்மை காலத்தில் உருவாக்குனதா சொன்னா கூட பல ஆயிரம் வருடங்கள் கடலுக்கு பக்கத்திலே வாழ்ந்த இந்த மக்கள் அந்த கடல் சூழல்களை எப்படி சமாளிச்சாங்கன்றது நம்ம நிறைய செய்ய வேண்டியது.